IPOs, mergers or new leadership. இந்த மாதிரியான big changes undergo பண்ற companies அது right when they are about to take off அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும்? This is the idea behind the Motilal Oswal Special Opportunities Fund. பட் இங்க ஸ்பெஷல் அப்படின்னு அவங்க குறிக்கிறது ஸ்மார்ட்டர் இன்வெஸ்டிங்யா இல்ல ஜஸ்ட் ஹையர் ரிஸ்க்யா? வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலமா இந்த வீடியோல இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபண்டை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு NFO அப்படின்றதுனால இதோட ஓப்பனிங் டேட் 25th July 2025 அண்ட் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 8th August 2025. அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் வந்து இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி வந்து ஈக்விட்டி திமேட்டிக். ஸோ நிஃப்டி 500 TRI தான் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் 3 monthsக்குள்ளே ரிடீம் பண்ணிட்டீங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்னா 1% அப்ளை ஆகும். என்ட்ரி லோட் கிடையாது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் requirement வந்து 500 rupees தான். அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அஜய் கந்தல்வால், மிஸ்டர் அதுல் மெஹ்ரா, மிஸ்டர் ராகேஷ் செட்டி அண்ட் மிஸ்டர் பால்சந்திர ஷிண்டே. அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான கம்பெனிஸில் வந்து ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் வந்து அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க, அந்த மாதிரி கம்பெனிஸை லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஜென்ரேட் பண்ணும் இன்வெஸ்ட் பண்ணின்றது தான் இவங்களோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது corporate restructuring, mergers and acquisitions, government policy or regulatory changes, disruption, upcoming and new trends, illana new and emerging sectors, company la sectors going through temporary but unique challenges, illa andha mari similar instances. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷனை ஜென்ரேட் பண்ணணுன்றது தான் இந்த ஃபண்டோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இப்போ இந்த ஃபண்டை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான சஸ்டைனபிள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா, இல்லை இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ண என்ன மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்னு நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த அட்வான்டேஜஸ். நம்பர் 1, யூனிக் தீம் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிஸ் வந்து ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணுறாங்க, லைக் டர்ன் அரவுண்ட்ஸ், ரீஸ்ட்ரக்சரிங், இல்லை ரீசெண்ட் லிஸ்டிங்ஸ், அந்த மாதிரி கம்பெனிஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் குட் potentially unlock hidden value. Number 2, potential for high alpha. கரெக்டாக டைம் பண்ணாங்கன்னா இந்த ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸை விட கம்பேர் டு ஸ்ட்ராங் அவுட் பர்ஃபார்மன்ஸ்க்கு இட் கேன் லீட் டு. அண்ட் நம்பர் 3, ஃபண்ட் மேனேஜர் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த மாதிரி திமேட்டிக் ஃபண்ட்ஸ் ஆக்சுவலி ஃபண்ட் மேனேஜருக்கு ஸ்டாக் பிக்கிங்கில் இன்னும் மோர் ஃப்ரீடம் அலோவ் பண்ணுறதுனால ஃபண்ட் மேனேஜருக்கு அவங்களோட எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸில் இன்னும் குவிக்காக மூவ் பண்ணுறதுக்கு எனேபிள் பண்ணுது. அண்ட் நம்பர் 4, சூட்டபிள் ஃபார் அக்ரெசிவ் இன்வெஸ்டர்ஸ். ஸோ நீங்கள் ரெகுலர் ஈக்விட்டி கேட்டகரிஸ்க்கு பியாண்டா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி தீம் ஒரு டாக்டிக்கல் எக்ஸ்போஷர் வேணும் அவங்க போர்ட்ஃபோலியோவில் நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி ஸ்பெஷல் சிச்சுவேஷன் இன்வெஸ்டிங்ன்றது அன்சர்டனிட்டியோட தான் வரும். ஏன்னா எல்லா ஸ்டோரிஸுமே நம்ம நினச்ச மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிளே அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப அன்பிரடிக்டபிள். அண்ட் நம்பர் 2, பர்ஃபார்மன்ஸ் கேன் பி இன்கன்சிஸ்டன்ஸ். ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் எவ்வளோ நல்லா வந்து கேபிட்டலைஸ் பண்ணது இந்த மாதிரி யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்து இட் கேன் ஸ்விங். அண்ட் எவ்ரி இயர் ஸ்ட்ராங் தீம்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்பர் 3, நேரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ். ஒரு திமேட்டிக் ஃபண்ட் அப்படின்றதுனால ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இல்லை ஒரு மல்டி கேப் ஃபண்ட் கம்பேர் பண்ணும்போது இதில் லிமிட்டடாக தான் இருக்கும் டைவர்சிஃபிகேஷன். அண்ட் நம்பர் 4, நாட் ஐடியல் ஃபார் கன்சர்வேட்டிவ் ஆர் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெடி க்ரோத் வேணும், இல்லைனா லோ வாலட்டாலிட்டி வேணும், அது ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேமில் அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இது அவ்வளோவா ஐடியலாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸுமே இருக்குது. இதெல்லாமே நம்ம மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையான்றதை பார்க்கணும். அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன? Motilal Oswal ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த ஃபண்ட் பேசிக்கலி எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்டர் வந்து இந்த மாதிரி அண்டர்டாக் ஸ்டோரிஸை ஸ்பாட் பண்ணி அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் போகிறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காகவே ஒரு பில்ட் பண்ண ஃபண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஹை ரிஸ்க் அப்பிடைட், லாங் டேர்ம் வியூ அண்ட் இந்த மாதிரி திமேட்டிக் இல்லை டாக்டிக்கல் இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு இன்வெஸ்டருக்கு மேபி இது வேல்யூ ஆட் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் ஹவவர் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, பட் உங்களுக்கு ஸ்டேபிள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணணும், அதுவும் கோர் ஃபண்ட் வித் broader diversification அப்படின்றது இன்னும் பெட்டர் ஃபிட்டா இருக்கும் கம்பேர்ட் டு திமேட்டிக் NFO லைக் திஸ். ஸோ நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்க கோல்ஸோட அலைன் ஆகுதான்னு பாருங்க. அண்ட் இன்னும் அன்ஷூரா இருந்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலான ஃபினான்ஷியல் பிளானர்ட்ட இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கன்சல்ட் பண்றது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எங்களுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, லைக் யூர் ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டர், இல்லைனா இவர் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், அதாவது ரிஸ்க் எடுக்க அவ்வளோ வில்லிங்காக இல்லைனா கூட இந்த மாதிரி திமேட்டிக் NFOல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக
அவாய்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் இந்த தீமில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஆல்ரெடி இந்த மாதிரி சிமிலராக எக்ஸிஸ்டிங் thematic ஃபண்ட்ஸ், அதுவும் ட்ராக் ரெக்கார்டோட அட்லீஸ்ட் 7 to 10 years இருக்கிற ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் கம்பேர்ட் டு NFO லைக் திஸ். பிகாஸ் அந்த மாதிரி லாங் டேர்ம் பீரியட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும்போது உங்களால் அக்ராஸ் ஆல் மார்க்கெட் சைக்கிள்ஸ் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும். அதை வச்சு உங்களால் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். பட் ஒரு NFO அப்படின்றதுனால இன்னும் நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ ரிசர்ச் எதுவுமே இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி அண்ட் இட்ஸ் வெரி ரிஸ்கி. அண்ட் ஆல்சோ உங்கள் கோர் போர்ட்ஃபோலியோக்கு ஃபண்ட்ஸ் நீங்கள் தேடுறீங்கனாலுமே திஸ் இஸ் அ நோ கோ. நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தவிர்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு சீசன் இன்வெஸ்டருக்கு இந்த மாதிரி ஒரு thematic ஃபண்டில் எப்போ என்ட்ரு ஆகணும் எக்ஸிட் ஆகணும்னு ப்ரிடிக்ட் பண்ணுறது இஸ் வெரி ஹார்ட். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஸ் அன்பிரிடிக்டபிள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாதனாலுமே நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அண்ட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா நீங்கள் உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளானர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே உங்களுடைய ஃபண்ட் வேல்யூஸ், உங்களுடைய கோல்ஸ் இதோட அலைன் ஆகுதான்னு பார்த்து உங்களுக்காக அவங்க இன்னும் பெட்டராக சஜஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் கைட் பண்ணுவாங்க ஃபார் a much better outcome in the long run. உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.